ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெடிமேட் ப்ளவுஸில் ப்ரூச் ஒர்க் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களே பிக் அனுப்பியிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஆன செலவு கரெக்டாக ஒரு 40 ருபீஸ் தான். அதுலேயுமே கொஞ்சம் பீட்ஸு எக்ஸஸாக தான் நம்மளுக்கு இருக்குது, மீதி வந்திருக்கு. ப்ளவுஸோட நெக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக்கில் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. கஸ்டமருக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் பேக்கில் ஒரு ரோப் கேட்டிருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் புட்டா ஒர்க் மாதிரி ஒயிட் பாலை ஃபிக்ஸ் பண்ணி விடணும், அந்த ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்து. இது ஒரு ரெடிமேடு ப்ளவுஸ். இதோட சைஸ் நம்பர் 32. இதோட ரேட்டு 280 ருபீஸ், 280 ரூபாய். நல்லா ஓவர்லாக் போட்டிருக்காங்க. பிரித்து விடுறதுக்காக சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 இன்ச் விட்டுருக்காங்க. நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. 280 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்து தான். அதே மாதிரி நெக் சைட்லாம் ஹெம்மிங் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நெக் சைடு ஹெம்மிங் ஸ்டிச் போட வேண்டாம், ஹெர்லைன் சீம் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டிச்சஸை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஸ்டிச்சஸோட நேம், ஸ்டிச் பண்ணுற விதம், அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸஸ் எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கோங்க. இப்போது நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பேக் நெக் போர்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேக் நெக் பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாங் டியூப் பீட், ஒரு 2 mm ஒயிட் பேர்ல் ரெண்டையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் காட்டுறேன். ஒரு டியூப் பீட், ஒரு 2 mm பீட் ரெண்டையுமே நீடிலுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி நீடில் கீழே எடுக்கிறேன். திரும்ப ரெண்டுக்கும் இடையில டியூப் பீடுக்கும் ஒயிட் பேலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடில் மேலே பஞ்ச் பண்ணி ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக மறுபடியும் கீழே கொண்டு வர்றோம். அதை அப்படி க்ராஸ் பண்ணி ஒரு லாக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சு அவ்வளோ ஈஸியாக லூஸ் ஆகாது. ரெண்டாவது ஒரு நூல் கட்டானா கூட அவ்வளோ ஈஸியாக நம்மளோட பீடு ஒர்க்கு ரிமூவ் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போடுறோம். ஈவனாக இந்த மாதிரி ஸ்டிச் போடலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட நெக்கு, ஒரு ஸ்லீவ் இவ்வளவுமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் பார்த்துட்டு சொன்னாங்க, ஒவ்வொரு டியூப் பீடு அண்டு ஒயிட் பேர்ல் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட கொஞ்சம் கேப்லேயும் ஒரு ஒயிட் பேர்ல் மட்டும் ப்ளேஸ் பண்ண கேட்டிருந்தாங்க. அதுவுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக அதையும் ப்ளேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த இடங்கள்லாம் கேப் ரொம்ப கம்மியாக விட்டுருக்கனால அதை ப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அன்ஈவனாக இருந்த மாதிரி இருந்து ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்லீவ் மட்டும் நான் எப்படி பண்ணேன்னா ஒரு ஒரு டியூப் பீட், ஒரு 2 mm பீடு இதை லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரே ஒரு ஒயிட் பேர்ல் 2 mm பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப டியூப் பீட் அண்டு ஒயிட் பேர்ல் அந்த மாதிரி நான் ரேண்டமாக பண்ணிகிட்ருந்தேன். அப்படி பண்ணும்போது இதை விட நீட்டான லுக் நம்மளுக்கு கிடைச்சிது. நம்மகிட்ட இருக்கிற சாதாரண ப்ளவுஸை கூட ஆரி ஒர்க் லுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு 20 ரூபாய்க்கு டியூப் பீடு, ஒரு 20 ரூபாய்க்கு 2 mm பீட் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொறுமை மட்டும் இருந்தால் போதும். பொறுமையாக உட்காந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஆரி ஒர்க்கு ஆரி நீடில் யூஸ் பண்ணி மட்டும்தான் போட முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்கமிங் கிளாஸாக நான் ஆரி நீடில் இல்லாமல் நார்மல் நீடில்லே ஆரி ஒர்க்கை அப்படியே போட முடியும். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா
ஆரி ப்ளவுஸ் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் ஃபினிஷ் பண்ணலாம். அந்த மாதிரி நான் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ரைட் சைடு மட்டும் ஃப்ரண்ட் நெக் பண்ணால் போதும். லெஃப்ட் சைடு ஒர்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. எதுக்காகனா லெஃப்ட் சைடு நம்ம சாரியோட அந்த ஃபோல்டிங் வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடு நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனில் பண்ண வேண்டாம். ஸ்லீவோட 2 போர்ஷனும் பண்ணிவிட்டு கொஞ்சம் புட்டா ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ டர்னிங் வர்ற இடத்துல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து மெதுவாக பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல நெக்கோட டிசைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். டர்னிங்கில் இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வளைஞ்சி வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவுட்டர் லைன், இன்னர் லைன் எப்படி இருக்கும்னா ரொம்ப குறுகலாக இருக்கும், அவுட்டர் லைன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றால கொஞ்சம் நீங்கள் ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு ப்ரூச் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கஸ்டமர் அதில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற நார்மல் ப்ளவுஸையுமே கொண்டு கொடுப்பாங்க. இதுலேயும் எனக்கு ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கொடுப்பாங்க. ஏற்கனவே லாஸ்ட் வீக் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். பட்டர்ஃப்ளை வச்சு ப்ரூச் ஒர்க் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க கொடுத்த ப்ளவுஸ் தான் இது. அவங்க கடையில் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணி கொடுத்த அந்த டிசைன் அவங்களுக்கு பிடிச்சதுனால அவங்களே இந்த மாதிரி ஒரு டிசைனை, ஆரி ஒர்க் டிசைனை கொடுத்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச் நீடில் பண்ணுறது எல்லாமே ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் கூட நம்மளால் பண்ண முடியும். நம்மகிட்ட இருக்கிற ப்ளவுஸு ஸ்டிச்சுடு ப்ளவுஸு டிசைன் மட்டும் இல்லை, ரொம்பவே ப்ளைனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிசைனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக நான் சென்டரில் ஒரு பீடை ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, டியூப் பீட் அண்டு 2 mm பீடை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இடையில ஒரு 2 mm பீடை மறுபடியும் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவோட எண்டிங்கில் நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இந்த ஃபுல் ஒர்க்கையும் எனக்கு முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம், அரை மணி நேரம், எனக்கு 30 நிமிடம் எனக்கு ஆச்சு. 2.5 மணி நேரம் ஆச்சு. ஸ்டிச்சிங்கே உங்களுக்கு தெரியட்டா கூட இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி சூப்பராக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட ரெடிமேட் ப்ளவுஸில் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட நிறையா ப்ளைன் ப்ளவுசஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த ப்ளைன் ப்ளவுஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வியர் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஸ்டிச் பண்ணியாச்சு. என்ன ஒரு ரோப்பு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு பேக் நெக்கில். அதுக்கப்புறமா கொஞ்சம் புட்டா ஒர்க் அங்கங்கே ஒயிட் பேலை மட்டும் யூஸ் பண்ணி புட்டா ஒர்க் மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா இந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிரும். ஃபைனலாக ரொம்பவே நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.